இதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்கே மட்டும்தான். கையேந்த வச்சது இல்லைப்பா, அது வேற. ஆனால் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில் அதுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாமல் சாப்பிட்டுருப்பேன், ரொம்ப பசிக்குதியா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால் உட்காந்து நிற்கிறோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம். படித்ததை சொல்லலைன்னே, பார்த்ததை சொல்கிறேன். பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன். அன்னைக்கு ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்காலில் தான் நிற்கிறேன். குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2:30 மணி இருக்கும், 2:15 மணி இருக்கும். ஒரு 3.25 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல்ல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிற்கிறார். அண்ணே பிரைஸ்லாம் ரெடி, அங்கே போகலாம் அப்படின்னா எனக்கு திருன்னு முழிச்சேன். ரெடியாகுங்க. நான் டக்குன்னு போய் முகத்தை கழுவிட்டு, நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன்படுத்து, இந்த குத்தால டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயிற்றில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. பல வருஷங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டில் தான் ஓட்டுச்சு. எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒன்றுமே பேசலை. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ. ஒன்றுமே பேசலை. அதுலேருந்து அப்படியே அழகிய மண்டபம் பசியாக தெரியும். அதில் ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல், பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அது முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை, அவரும் என்கிட்ட ஒன்றும் பேசலை. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்போ மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில் ஒரு பைக் வச்சுருப்பார், சூப்பண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டி போல பின்னாலேயே போகிறேன். என்ன நடக்குதே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினே. உட்காருங்க என்னார், உட்காந்தாச்சு. சாப்பிடுவோம். சாப்பிடு. நீங்கள், நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியாக சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டேன், ஒன்றுமே பேசலை. அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறினேன். ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டார். கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்.